பண்டைய ஐரோப்பாவின் தலைவிதியை மாற்றி எழுதியதில் ஐரோப்பிய சீமாட்டிகளின் பங்களிப்பு பெரியது. யார் மகுடத்தை அணிவது, யார் துறவி மடத்தில் துறவியாகப் போவது என்பதையும் அவர்கள் தீர்மானித்தார்கள். தங்களுடைய வசீகரத்தால் மன்னர்கள், தளபதிகளை காலடியில் வீழ்த்தினார்கள். அவர்களில் தலை சிறந்த ஒருத்திதான் கிபி 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த டெஸ்மாண்ட் சீமாட்டி அதலி. டெஸ்மாண்ட் பண்டைய அயர்லாந்தில் சிறப்புற்று விளங்கிய ராஜவம்சம் வாழ்ந்த இடம். டெஸ்மாண்ட் சீமாட்டி அதலி பல்வேறு ஐரோப்பிய மேடைகளை பார்த்துவிட்டு இறுதியாக ஸ்வீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோம் வந்தடைந்தாள். அங்கு 12ஆம் சார்லஸ் அரசனுடைய படுக்கைக்கு வழி தேடிச் சென்றாள். 12ஆம் சார்லஸ் அவளை எப்படி பயன்படுத்தினான்? ஐரோப்பாவை வெல்ல எண்ணிய அவன் எந்தெந்த அரசர்களிடம் அவளை உளவாளியாக அனுப்பினான்? வாருங்கள் பார்க்கலாம். இது கேப்டன் பிளம்பர்க்கின் நாட்குறிப்பு. கிபி 1700ஆம் ஆண்டில் ஸ்வீடன் முறியடிக்க முடியாத வல்லரசாக விளங்கியது. ஸ்வீடிஷ் உடைவாட்களும் பீரங்கிகளும் ஐரோப்பாவின் நம்பர் 1 இடத்தை பெற்றிருந்தன. ஐரோப்பாவின் இதய பாகத்தில் நடந்த யுத்தங்களிலெல்லாம் இத்தகைய ஆயுதங்கள்தான் பயன்பட்டன பல்வேறு நாட்டினரால். ஸ்வீடிஷ் கடற்படை பால்டிக் கடலின் எஜமானனாக விளங்கியது. அதே சமயம் போலந்தின் வேந்தனான அகஸ்ட் உடற்கவசமணிந்த 15,000 சாக்சன் சோல்ஜர்களை கொண்டிருந்தார். ஐரோப்பாவின் சிறந்த சேனையாக சாக்சன் சேனையே விளங்கியது. சாக்சனி பகுதியின் எலெக்டராகவும் அகஸ்ட் இருந்தார். ஸ்வீடிஷ் மன்னனான 12ஆம் சார்லஸ் அவனுக்கு உறவு முறையில் மைத்துனன். போலந்து முழுவதையும் வென்று அதன் பிறகு பிரஷ்யா, ஆஸ்திரியாவையும் வெல்ல விரும்பிய சார்லஸ் இடையூறாக இருந்தது அகஸ்டின் சாக்சன் சேனை. அதே சமயம் காம களியாட்டங்களில் அதீத ஈடுபாடு கொண்டிருந்த அகஸ்டை வீழ்த்த டெஸ்மாண்ட் சீமாட்டி அதலியை அகஸ்டிடம் அனுப்ப விரும்பினான் சார்லஸ். அதலியிடம் சார்லஸ் கேட்டான், நீ அகஸ்ட் மன்னனை பார்த்திருக்கிறாயா என்றான். மேலும் ஐரோப்பாவிலேயே முதன்மையான உல்லாச பிரியனாம். அவன் வான வேடிக்கைகளிலும் பொய்முக களியாட்டங்களிலும் 4 லட்சம் பொற்காசுகளை செலவிடுகிறானாம் என்று கூறிய சார்லஸ் ஒரு வைர அட்டிகையையும் தலைச்சூட்டையும் பரிசாக கொடுத்தான். இலேசாக விசிலடித்த அதலி, நான் அகஸ்ட் அரசனின் படுக்கைக்கு வழி கொண்டு செல்ல வேண்டும் என்பது உன் விருப்பமா என்றாள். அவள் மார்ஷல் லக்சம்பர்க்குடன் போர்க்களங்களில் சிப்பாய் போல சென்ற பொழுது விசிலடிக்க பழகியிருந்தாள். இப்பொழுதும் அப்படி அடித்தாள். அதலி, நீ வார்சா செல்ல வேண்டும் என்பது என் விருப்பம். ஓலாப் சில நாட்களில் புறப்படுகிறது. நேர்த்தியான கப்பல் ஸ்டாக்ஹோமிலிருந்து புறப்படும். நீ ரீகாவில் இறங்கினால் கோச்சு வண்டியும் பணமும் ஆட்களும் உனக்காக காத்திருப்பார்கள். வார்சா சென்றவுடன் ஒவ்வொரு தபாலிலும் நீ உளவறிந்த விஷயங்களை எனக்கு எழுத வேண்டும். இவ்வாறு கூறிய சார்லஸ் கனப்பருகே சென்று கைகளை நீட்டி குளிர் காய்ந்து கொண்டே மெல்லிய ஆனால் அச்சுறுத்தும் குரலில் கூறினான், என்ன துரோகம் செய்தாலும் மன்னிப்பேன். ஆனால் புனிதமான நற்செய்தியின் பெயரால் ஆணையிட்டு துரோகம் செய்தாயானால் நீ எங்கு ஒளிந்திருந்தாலும் கண்டுபிடித்து கொன்று விடுவேன் என்று மிரட்டினான் சார்லஸ். வார்சா நதிக்கரையில் இருந்த சொகுசான விடுதியில் தங்கிய சீமாட்டி அதலி தன்னுடைய வருகையை தகுதியான ஒரு குதிரை வளவன் மூலம் அகஸ்ட் அரசனுக்கு அறிவித்தாள். அரசவை வழக்கங்களை உதறித்தள்ளிய அகஸ்ட் தன்னுடைய புடையர் குழுவுடன் சென்று அதலியை சந்தித்தார். அகஸ்டின் உத்தரவுக்கு இணங்கி சில பிரபுக்கள் அதலியின் காலடியில் முத்தமிட்டு அரண்மனைக்கு வருமாறு இறைஞ்சினர்.
8 உயர்ஜாதி புறவைகள் பூட்டப்பட்ட பொன்னிற கோச்சில் அதலியும் அகஸ்டும் பயணித்தனர். அரண்மனை வாயிலில் 21 பீரங்கிகளில் குண்டு போட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. அகஸ்டிற்கு பிரெஞ்சு மொழி தெரியும் ஆதலால் அதலி அருமையான பிரெஞ்சு நடையில் ஆற்றொழுக்காக பேசினாள். அன்று மயங்கிச் சாய்ந்தவன்தான் அகஸ்ட். போலந்தின் கோட்டை வீடுகள் களை கட்டின. விடிய விடிய நடனங்களும் களியாட்டங்களும் நடந்தன. வான வேடிக்கைகளுக்காகவும் விருந்து மேஜைகளுக்காகவும் அகஸ்ட் லட்சக்கணக்கில் செலவு செய்தான். கைக்கடங்காத மீசைகளை வைத்திருந்த போலிஷ் பிரபுக்கள் சீமாட்டிகளின் அன்பை பெறுவதற்காக வாளேந்தி போரிட்டார்கள். குருதிகள் சிந்தப்பட்டன. சிலர் அங்கேயே மரித்தனர். அவர்களுக்கு அந்த வீட்டு பாதிரி நல்லடக்க பிரார்த்தனையை செய்தான். அதலி யார், எங்கிருந்து வந்த சைத்தான் என்பதை அறியாமல் அகஸ்ட் அவளிடம் மயங்கி கிடந்தான். போலீஸ் ராஜ்யம் முழுவதுமே பொறுப்பில்லாமல் குடித்து கூத்தடித்தது. ஆனால் அதலி ஸ்வீடிஷ் மொழியில் எழுதிய தபால்கள் நம்பகமான பிரபுக்களின் குதிரை வளவர்கள் மூலம் ஸ்டாக்ஹோம் வந்தடைந்தது. குறிப்பாக ரஷ்ய சக்கரவர்த்தி பீட்டரின் படைகளை பற்றியும் அவனுடைய நகர்வுகள் பற்றியும் அவனுடைய கூட்டாளியான அகஸ்டிற்கு கிடைக்கும் தகவல்கள் அதலி மூலமாக சார்லஸை சென்றடைந்தது. இறுதியாக அதலி எழுதிய கடிதத்தில் இப்படி குறிப்பிட்டிருந்தார்: கடைசியாக நான் சொல்ல வேண்டியது இதுதான். இந்த கூட்டப்பந்தம் என்பது வெற்று காகிதமே. கண்ணியமான செனட்டர்களை அச்சுறுத்தலாம். உமது துணிவு மிகுந்த தீரத்தை அது ஊறு செய்ய முடியாது. ஒரு பெண்ணின் விவேகத்தை நம்புங்கள். டேனிஷ்காரர்கள் சமாதானத்தை குலைக்க மாட்டார்கள். ஜார் பீட்டரை சமாதான பேச்சுவார்த்தைகள் கட்டி போட்டுள்ளன. துருக்கியர்கள் அவனது கைக்கட்டை அவிழ்த்தாலொழிய அவன் களம்புக மாட்டான். ஆனால் துருக்கியரோடு சமாதானம் ஏற்படப் போவதில்லை. ருஷ்ய தூதரான உக்ரைன்சேவ் தன்னிடமிருந்த மயிர்பட்டு கோட்டுகளை எல்லாம் துருக்கிய அமைச்சர்களிடம் விநியோகித்து விட்டான். அவனிடம் வேறு வாதம் எதுவும் இல்லை. ஜார் பீட்டர் தனது புதிய வாரணேஷ் கப்பற்படையை வெள்ளோட்டம் விட்டு துருக்கியர்களை பயமுறுத்த முயன்றான். ஆனால் அதன் பலன் வேறு விதமாகிவிட்டது. அது ஆங்கிலேயரையும் டச்சுக்காரரையும் உஷார்படுத்திவிட்டது. கான்ஸ்டாண்டினோபிளில் உள்ள அவர்களது தூதர்கள் ருஷ்ய கப்பல்கள் கருங்கடலுக்கு வரக்கூடாதென்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். இவர்களில் கொஞ்சமும் வளைந்து கொடுக்காதவனாக இருப்பவன் போலிஸ் ஸ்தானிகனான சீசன்ஸ்கி ஆகும். இவன் அகஸ்ட் அரசனின் கொடிய விரோதி. கீவ், போல்டாவா உட்பட உக்ரைன் முழுவதையும் போலீஸ்காரர்கள் ருஷ்யர்களிடமிருந்து கைப்பற்றுவதற்கு உதவ வேண்டும் என்று அவன் துருக்கி சுல்தானை இறைஞ்சினான். இவைதான் கடைசியாக கிடைத்த செய்திகள். வார்சாவில் இவற்றை பற்றியே வம்பளந்து கொண்டிருக்கிறார்கள். அகஸ்டும் நானும் நடனங்களிலும் களியாட்டங்களிலும் ஏராளமான பணம் செலவிட்டு கொண்டிருக்கிறோம். அந்தோ அரசனது புகழ் இன்னமும் க்ஷீணித்துக் கொண்டிருக்கிறது. அவனுக்கு ஒரே ஆத்திரம், ஒரு ருஷ்ய பேதையை துரத்தி கொண்டிருக்கிறான். அதன் மூலம் நகைப்புக்கு இடமாகிவிட்டான். எனவே வரலாற்றின் சாதகமான காற்று உமது கப்பற்பாய்களை நிரப்புகிறது. உமது வருங்கால புகழின் பாய்மரக் கயிறுகளில் எக்காலம் ஊதுகிறது. இப்பொழுது இல்லாவிட்டால் எப்பொழுதும் இல்லை. உம்மை நேசிக்கும் அதலி. குசோர் காட்டில் வேட்டையில் இருந்தபொழுது சார்லஸுக்கு இந்த கடிதம் கிடைத்தது. அகஸ்டின் கஜானா காலியாகி கொண்டிருந்தது. அவனுடைய புகழ்பெற்ற சாக்சன் உடற்கவச படையினரின் உடைகள் தொளதொளப்பாகிவிட்டன. வீரர்களின் கன்னங்களில் குழி விழ ஆரம்பித்து விட்டது. குதிரைகள் கூட மெலிந்து விட்டதாக தோன்றியது. இத்தாலிய பாடகர் குழுவிற்கு சம்பளப்பாக்கி இருந்ததால் அவர்களும் அகஸ்டின் புடையர் குழுவிலிருந்து நீங்கினர். பணம், காசக் உதவிப்படை கேட்டு அரசன் அகஸ்ட்
சக்கரவர்த்தி பீட்டருக்கு கடிதத்திற்கு மேல் கடிதம் எழுதிக்கொண்டே இருந்தான். இனி குலம் வற்றிவிட்டது. இதை அறிந்து தெளிந்து கொண்ட அதலி அகஸ்டிடம் இருந்து நீங்கினாள். பொற்காசுகள், பொன்னாலும் வெள்ளியாலும் செய்யப்பட்ட குடிகிண்ணங்கள், தட்டங்கள், சில்குகள், பட்டுகள் என 3 கோச்சு வண்டிகளில் மதிப்பிடற்கரிய பொருள்களை ஏற்றிக்கொண்டு பனிபடர்ந்த காட்டுப்பாதையில் பிரண்டன்பர்க் நோக்கிச் சென்றாள். தங்கு மனைகளை தவிர்த்துவிட்டு போலந்தின் காட்டுப்பகுதி வழியாகச் சென்றாள். சூறையாடப்பட்ட நாட்டுப்புறத்தில் கிடந்த விவசாயிகள் தடியும் கையுமாக காடுகளுக்குள் பதுங்கியிருந்தனர். ஆம், அவர்களை வறுமை திருட்டுத் தொழிலுக்கு தள்ளிவிட்டது. காட்டுப்பாதையில் சென்ற அதலி அந்த காட்டை தாண்டவில்லை. அதன் பிறகு அவளுக்கு என்ன ஆனது என்று தெரியவில்லை. அந்த நிகழ்வோடு அவளுடைய தடங்கள் வரலாற்றின் பாதையிலிருந்து துடைத்தெறியப்பட்டு விட்டன. போலந்தின் வேந்தன் அகஸ்ட் அரசனை வறுமை வாட்டிய போதும் சீமாட்டிகளுக்கு குறைவில்லை. இன்னொரு சீமாட்டி அவனுடைய கூடாரத்தின் திரையை மெல்ல நீக்கிக் கொண்டு உள்ளே நுழைந்தாள். அவள் பெயர்தான் கொசல்கா. ஆம், புகழ்பெற்ற கொசல்கா சீமாட்டி. அதன் பிறகு அரசனுக்கு என்ன நடந்தது? மீண்டும் கேப்டன் பிளம்பார்க்கின் நாட்குறிப்பை புரட்டுவோம்.